Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் if statement and if else statement பற்றி பார்க்க போகிறோம். if then statement conditional statementனு சொல்லுவாங்க. ஏன்னா if then statementன்றது கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிறது. இப்போ கீழே கொடுத்துருக்க சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா if condition then statement n else statement n end if அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் n எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் n வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற ப்ராசஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டில் மார்க் 2 அப்படின்ற மாதிரி ரெண்டு ஹெட்டிங் கொடுத்து ஒரு சின்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது செல் A2வில் என்ன இருக்குன்னா 50 அப்படின்ற ஒரு இன்டிஜர் இருக்குது. பி காலமில் செல் B2வில் நம்ம என்ன ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும்னா ஏ காலமில் இருக்கிற நம்பர் அபவ் 50னா பி காலமில் பாஸ் அப்படின்னும், சப்போஸ் பிலோ 50னா ஃபெயில் அப்படின்னும் பி காலமில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கான VBA கூட நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பட்டனில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்பர் டேப்பில் போய் இன்சர்ட் ஆப்ஷன் மூலயமா ஒரு பட்டனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கிரியேட் பண்ணுற மேக்ரோவுக்கு ரிசல்ட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ சப் ரிசல்ட்ஸ் ஆஃபில் தொடங்கி என்சப் இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து கோட் டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு செல்லுக்காக மட்டும்தான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோம்னா அந்த செல் அட்ரஸை வச்சு இஃப் கண்டிஷன் இன்சர்ட் பண்ண போகிறோம். if range of அந்த 15ன்ற இன்டிஜர் வந்து A2 செல் இருந்துச்சு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் A2 டாட் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ரெண்டு சிம்பிளுமே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 50. தென் இப்போ நம்ம கொடுத்துருக்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15ன்ற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத செகண்ட் லைனில் கொடுக்க போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் B2 அப்படின்ற செல்லில் ரேஞ்ச் ஆஃப் B2 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ளே பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த லைனை கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா சப்போஸ் செல் A2வில் இருக்கிற வேல்யூ 50ஐ விட அதிகமாகவோ இல்லை 50க்கு ஈக்குவலாகவோ இருந்ததுன்னா B2ன்ற செல்லில் வந்து பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா A2 அப்படின்ற ஒரு செல்லில் இருக்கிற ஒரு இன்டிஜர் வந்து 50க்கு ஈக்குவலாகவோ இல்லை 50ஐ விட அதிகமாகவோ இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எந்த ஸ்ட்ரிங்குமே B2 செல்லில் பிரிண்ட் ஆகாது. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எண்ட் இஃப், அதாவது இஃபை ஸ்டார்ட் பண்ணாமல் ஸோ அந்த இஃபை வந்து என் பண்ணுறதுக்காக எண்ட் இஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டை போட்டுட்டு இந்த மேக்ரோ கூட சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் என்ன பண்ணுறோம் எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற 4 லைன் ஆஃப் மேக்ரோ கோட்ஸை நாம் எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற பட்டன் 2க்கு மேக்ரோவாக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் B காலமில் இருக்க B2 செல்லில் பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம A2 செல்லில் இருக்க 50ஐ எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 40 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது B2 செல்லில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம இஃப் தென் கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா B2 செல்லில் பாஸ் அப்படின்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மேக்ரோவில் எப்படி அசைன் பண்ணோம்னா எல்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை போட்டுட்டு அந்த எல்ஸுக்கு கீழே என்ன பண்ணுறோம்னா திரும்பவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் ஆஃப் B2 டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்குள்ளே ஃபெயில்னு கொடுக்க போகிறோம். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா B2 அப்படின்ற ஒரு செல்லில் ஃபெயில்ன்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா அதை திரும்பவும் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா B2 செல்லில் ஃபெயில் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம A2ன்ற செல்லில் அபோவ் 50 வேல்யூவை இன்சர்ட் பண்ணால் B2வில் பாஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கும் பிலோ 15ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணால் B2ன்ற செல்லில் ஃபெயில் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்சர்ட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் நம்ம இஃப் தென் அண்ட் இஃப் தென் எல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.